பல ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதுமாக பல கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஸ்டேஜில் நின்று சொல்றாரு, யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லுங்க, ஏன்னா நான் உங்க கூட இருக்கேன். ஒரு சிஎம் தன்னுடைய பெயரையே ஒரு சாதாரண மனுஷனோட கையில ஷீல்டா கொடுக்கிறாரு. எங்க தம்பி, எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க பையன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சியில நீங்க லஞ்சம் கேட்க கூடாது அப்படின்னு தன்னுடைய பெயரையே கையில ஷீல்டா கொடுக்கிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு டைரக்ட் பவர் டிரான்ஸ்பரை நான் பார்த்ததே இல்லை. கரூர்ல சிஎம் விஜய் பேசினது ஒரு பேச்சா இல்ல தமிழ்நாட்டு அரசியலுடைய கிராமரையே மாத்திர ஒரு டிக்ளரேஷனா? இந்த வீடியோ முடியும் போது நீங்களே அதுக்கு பதில் சொல்லணும். கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சீனை நீங்க புரிஞ்சுக்குங்க. கரூர் செப்டம்பர் 27, 2025 தாவேக்காவின் பிரச்சார பேரணி, கூட்ட நெரிசல், 41 உயிர், பச்சை குழந்தைங்க. 9 மாசம் ஆச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி 2 மாசம் ஆச்சு. ஆனா கரூருக்கு இன்னும் போகல. அப்போசிஷன் எதிர்கட்சி கேலி பண்ணுச்சு, கோளை ஓடிட்டாரு. இன்னைக்கெல்லாம் காலையில அந்த செப்டம்பர்ல நடந்த ஒரு சில வீடியோ கிளிப்பிங் போட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர்னு கூட பார்க்காம கோளை ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பொலிட்டிக்கல் கரியர்லயே இதுதான் ஒரு டீப்பஸ்ட் ஸ்கார் அப்படின்னு, ஒரு ஆறாத காயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய வலியை நேருக்கு நேர் பார்க்கிற மொமெண்ட். அவரே சொல்றாரு, ஒருத்தன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சில காயங்களை மறக்க முடியாது. நீங்க, நான், நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் வாழ்க்கையில ஒரு முறையாவது வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாத்தையும் விட வலி கொடுத்தது கரூர் சம்பவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சம்பவம் நடக்கும் முன்னாடி 200 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய், ஒரே வருடத்தில் 2 படம் நடந்திருந்தால் 400 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் வலிமையும் திறமையும் அதற்கான முயற்சியும் உடைய ஒரு மனிதன் விட்டுட்டு வந்து முதல் வலி தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத வலியாக மாறிடுச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சொல்லிட்டு அவர் பண்ணது என்ன தெரியுமா? சாரி சொல்லி கண்ணீர் விட்டுட்டு ஃப்ளவர் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். அது ரொம்ப சேஃபான ஒரு மூவா இருந்திருக்கும். பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் ஒரு கன்சர்வேட்டிவ் பொலிட்டீஷியன், ஒரு ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் அதைத்தான் பண்ணியிருப்பார். சிஎம் விஜய் அவர் அதை பண்ணல. அவர் அந்த மொத்த நரேட்டிவையே தலைகீழா புரட்டி போட்டார். என்ன சொன்னாரு? நான் கரூருக்குள்ள வரும்போதே போலீஸ் என்ன தடுத்திருக்கலாம், கூட்டம் கண்ட்ரோல் ஆகலன்னு எச்சரிச்சிருக்கலாம், மீட்டிங்கை கேன்சல் பண்ண அவங்களுக்கு ஃபுல் உரிமை இருந்துச்சு, ஆனா அவங்க பண்ணல. ஹைவேல இருந்து என்ன எஸ்கார்ட் பண்ணி பாதுகாப்பா உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஒரு டிராப்புக்குள்ள தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. அவங்கள நான் முழுசா நம்பினேன். மீட்டிங் முடிஞ்சு அவங்களுக்கு நன்றி கூட சொன்னேனே. பின்னாடி நடந்த நாடகம் எனக்கு தெரியவே இல்லையே. இவ்வளோ பெரிய அப்பாவி பிள்ளையாக நான் இருந்திருக்கேனே அரசியலுக்கு வந்த பிறகு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொல்றாரு. கரூர் சம்பவம் யார் சொல்லி நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர் சொல்றாரு, கரூர் சம்பவம் யார் சொல்லி நடந்ததுன்னு எனக்கு தெரியும். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அலிகேஷன். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது டிஎம்கேயும் அன்றைய போலீஸும் சேர்ந்து ஒரு அரசியல் சதி பண்ணுச்சுன்னு சிஎம் ஸ்டேஜில் இதை விட ஓப்பனாக வெளிப்படையாக பேச முடியாது. இது அவருடைய குற்றச்சாட்டு. கேஸ் இன்னைக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கு. நினைவுல எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அவரு பண்ண ஸ்ட்ராட்டஜிக் மூவை நீங்க பாருங்க. நான் ஏன் கரூர் வரல அப்படிங்கிற ஒரு டிஃபென்சிவ் கேள்வியை, கரூர்ல அன்னைக்கு நடந்தது யார் பண்ண நாடகம் அப்படிங்கிறது ஒரு அஃபென்சிவ் கேள்வியாக மாத்திட்டார். இவர் ஏன் இதுவரைக்கும் கரூருக்கு வரல அப்படிங்கிற ஒரு டிஃபென்சிவான கேள்வியை, கரூர்ல அன்னைக்கு நடந்ததை யார் பண்ணது, அந்த நாடகம் யார் போட்ட நாடகம் அப்படிங்கிற ஒரு அஃபென்சிவ் கேள்வியாக மாத்திட்டார். 9 மாதங்களாக எதிர்கட்சிக்கும் கையில இருந்த ஒரு ஆயுதத்தை ஒரே ஒரு பேச்சால மாநிலம் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில தன்னுடைய ஆயுதமாக எடுத்துட்டார். நேத்து சிஎம் விஜய் அவர்களின் பேச்சுடைய உண்மையான மாஸ்டரி, திமுக ஒரு ஊழலோட வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றார். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்னு கூட இவர் சொல்லியிருக்கிறார். செப்டம்பர்ல இதே கரூர்ல இவரு செந்தில் பாலாஜி, கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி திமுக குடும்பத்திற்கே, திமுக ஃபேமிலிக்கே 24 மணி நேரமும் 24 hours கரப்ஷன் மணி டெலிவர் பண்ற ஏடிஎம்னு மொத்த ஊரே சொல்லுது, நான் சொல்லல, ஊர் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு இதே சிஎம் விஜய் பேசினார். இப்ப அந்த ஏடிஎம் மிஷின் இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு வெண்டிங் மிஷின் ஆயிருக்கு. இந்த இமேஜரி, அந்த ஒரு படம், அந்த ஒரு பிம்பம் அவர் கெட்டுறாரு பாத்தீங்களா? அதனுடைய பவர் என்னன்னா, வெண்டிங் மிஷின்னா என்னது? வெண்டிங் மிஷின்ல காயின் போட்டா ப்ராடக்ட் தானா வரும். மனிதர்கள் அங்க இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு, காயின் போட்டா ப்ராடக்ட் தானா வரும். கேள்வி கேட்காது, மனசாட்சி கிடையாது, பட்டன் அழுத்தினா அவுட்புட். ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி இதை விட கொடூரமான, அதே நேரத்தில் இதை விட சிம்பிளான ஒரு படம், ஒரு அனாலஜி, ஒரு கம்பேரிசன் இருக்கவே முடியாது.
உலகத்துல எந்த பொலிட்டீஷியனுமே இவ்வளவு நுணுக்கமாக சாதுரியமாக ஒரு கம்பாரிசனை கொண்டு வந்து தமிழ்நாடு மக்கள் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு டெலிவர் பண்ண முடியாது. ஒரு ஆட்டோ டிரைவர் கூட இதை புரிஞ்சுப்பாரு, ஒரு PhD ப்ரொஃபசர் கூட அதனுடைய டெப்தை ரசிப்பாரு. அதுதான் மாஸ் கம்யூனிகேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஊரை அடிச்சு ஒலையில போட்ட கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியல, ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. வர்றாம்பாரு வேட்டக்காரன், அதாவது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொருத்தர் வெளிநாட்டுக்கு செக்கப்புக்கு போயிருக்கிறாரு. ஸ்டாலின் சார சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இங்கதான் நீங்க பாஸ் பண்ணணும். ஒரு பேரையும் சொல்லல, ஒரு குற்றச்சாட்டையும் லீகலா பதிவு பண்ணல. ஆனா கரூர்ல இருக்கிற கடைசி நபர் வரைக்கும், எந்த மூலையில இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஆளுக்கும் யார சொல்றாருன்னு புரியுது. கரூர் கம்பெனி ஓனர், கரூருடைய திமுக ஸ்ட்ராங் மேன் இன்னைக்கு யாருன்னு அந்த ஊருக்கே தெரியும். அதை அந்த ஊர்ல நின்னே அவர் சொல்றாரு. அதே நேரம் கோர்ட்ல ஒருத்தர் என் பேரை சொன்னாரு டிஃபமேஷன் அப்படின்னு போகவே முடியாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஸ்பீச், பட் ஒரு பேர் எடுக்கல. ஏன்? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, அரசியல்ல அடிக்கடி சொல்லக்கூடிய டிவைஸ் இதுதான். நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். விஜய் அதை ஒரு ஆர்ட் ஃபார்மா மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஓடு ஓடு ஓடுன்னு ஸ்டேஜ்ல ஒரு சிஎம் தன்னுடைய பழைய சினிமா பாட்டை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் பண்றாரு. வரலாற்றில் எந்த டெக்ஸ்ட் புக்லயுமே இல்லாத பாலிடிக்ஸ். இப்ப பேக்ரவுண்ட் சொல்றேன். ஏன் ஓடிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாரு? ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிச்சு. சார்ஜ் என்ன? தாவேக அரசாங்கத்தை கவிழ்க்க ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி வரைக்கும் லஞ்சம் ஆஃபர் பண்ண ஹார்ஸ் ட்ரேடிங் சதின்னு போலீஸ் சொல்லுது. அந்த கான்ஸ்பிரசில, அந்த கான்ட்ரவர்சில செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் மைய நபர்கள் அப்படின்னு போலீஸ் குற்றம் சாட்டியிருக்கு. கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போலீஸோட குற்றச்சாட்டு. எஃப்ஐஆர் ஸ்டேஜ். கோர்ட் இன்னும் எதையுமே முடிவு பண்ணல. செந்தில் பாலாஜி பக்கம் இது அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வாதம் இருக்கு. உண்மை என்ன அப்படின்னு விசாரணை தான் சொல்லணும். ஆனா இந்த கேஸ் பின்னணி தெரிஞ்சுதான், இதை பற்றி தான் அவரு ஓடு 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 வரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேழு கொட்டும் பாத்தீங்களா? தட்ஸ் வாட் ஹி டிட் எஸ்டர்டே, பொலிட்டிக்கல் ஸ்டிங். அந்த பேச்சுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம். 2 விஷயம் சொன்னாரு. ரெண்டுமே தமிழ்நாடு அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதியதான ஒரு விஷயம். ஒன்னு, நேரடியாக மக்கள் கிட்ட ஒரு சேலஞ்ச் விட்டாரு. என்னன்னு? கூட்டு களவாணிங்க, எங்களுக்குள்ள எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லை அப்படின்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? இடைத்தேர்தல்ல நிரூபிங்க, அப்புறம் பேசுங்க. தீய சக்திய இந்த இடைத்தேர்தல்ல நல்லா வச்சு வெளுத்து விடுங்க அப்படின்னு பேசுறாரு. ஒரு சிஎம் பை எலெக்ஷனை ஒரு ரெஃபரண்டமா டிக்ளேர் பண்றாரு, ஒரு வாரா, ஒரு போராக டிக்ளேர் பண்றாரு. தான் சிஎம் இருந்துகிட்டே தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சொல்றாரு, இவனுங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. நான் இதை வின் பண்ணுவேன் அப்படின்னு தனியா நின்று பேசுறது வேற, இல்லைன்னா நீங்க இதை முடிவு பண்ணி காட்டுங்க. See what a powerful politician and a political strategy. What kind of political acumen இது தெரியுமா? பவரை யாரு கையில் கொடுக்கிறாரு? பவரை ஆடியன்ஸ் கையில கொடுக்கிற ஒரு பேட்டர்ன் யார் கொடுத்தா? தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் யாரு கொடுத்தது? இது ஒரு பெரிய விஷயம். 2வது விஷயம், நேத்து ஸ்பீச்ல சிஎம் சொல்றாரு, உங்க பின்னாடி நான் நிக்கிறேன். அதாவது நாளைக்கு ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒரு கிளர்க் உங்ககிட்ட கை நீட்டுனா நீ ஒரு சாதாரண மனுஷன். நீ சொல்லலாம், சிஎம்ஏ சொல்லி இருக்கிறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அது என் தம்பி, இன்னைக்கு பவர் ஆட்சியில் இருக்கிறது என்னுடைய அண்ணன், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது எங்க மாமா அப்படின்னு நீ நிமிர்ந்து நிற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது சட்டம் கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் வெப்பனை 7-8 கோடி மக்கள் கையில கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பைசா கூட லஞ்சம் கிடையாது. டிக்கு 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 டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்குது அப்படின்னு பேசுறாரு. வெறும் 2 மாசம் அரசாங்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பண்றது, கிளைம் பண்றது இட்ஸ் லைக் ஹிமாலயன் ஹைட் கிளைம். தாவேகா இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நீங்க தான் இதை உண்மையாக்கணும். தாவேகா எம்எல்ஏக்களுக்கு நான் சொல்றது, உங்களுடைய சிஎம் இன்னைக்கு மேடையில தமிழ்நாடு மக்களுக்கு 7-8 கோடி மக்களுக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ரெஃபரண்டம் கொடுத்திருக்கிறாரு. தாவேகா எம்எல்ஏக்கள், தாவேகா அமைச்சர்கள், தாவேகா தொண்டர்கள், ஒரு குடிமகன் கூட இதை ப்ரூவ் பண்ணணும். சிஎம் அவர்கள் மேடையில சொன்னது ஒரு பிராமிஸ், அதை கிரவுண்டில் நிரூபிக்க வேண்டியது ஒரு சிஸ்டம். கம்ப்ளைண்ட் போட்டால் 48 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு மெக்கானிசம், ஒரு ஹெல்ப்லைன், ஒரு டேஷ்போர்ட். இது இல்லாம அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வரி ஒரு கைத்தட்டுக்கான அப்ளவுஸ் லைனா மட்டும்தான் இருக்கும், அப்படியே நின்றுடும். அந்த வரியை வரலாறாக்குறது உங்க கையில தான் இருக்கு. சிஎம் விஜய் அவர்களின் நேற்றைய பேச்சு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு அப்படின்னு நான் சொல்றேன். கையில பேப்பர் கிடையாது, ஒரே ஒரு முறை பேப்பர் எடுத்தாரு, அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ரீசன். ஒரு டெலிபிராம்டர் எதுவுமே கிடையாது. நேத்து ஸ்பீச்சுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்றேன், ஸ்ட்ரக்சர், பஞ்ச் லைன்ஸ்,
பாட்டு, பாஸ், எமோஷன் எல்லாத்தையும் மனசுல எழுதி மனப்பாடமா ஒரு சிங்கிள் டேக்ல டெலிவர் பண்ணியிருக்கிறார். இது 40 வருட சினிமாவுடைய மசில் மெமரி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தனி மனிதனின் 40 வருட சினிமாவின் மசில் மெமரி. டயலாக் டெலிவரிங்கிறது அவருக்கு தொழில் கிடையாது, அது அவருடைய டிஎன்ஏ. அது அவரு இப்ப ஒரு அரசியல்ல ஒரு வெப்பனா மாத்திட்டாரு. மேடையில அப்படி, அசம்பிளில மெஷர்டா, அட்மினிஸ்ட்ரேட்டிவா, ரெண்டும் ரெஜிஸ்டரையுமே மாத்தி மாத்தி பேச முடிகிற ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இப்ப வேற யார் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஆனா ஸ்கில்லை விட பெரிய விஷயம் லாங்குவேஜ் உடைய பாலிடிக்ஸ். தமிழ்நாடு அரசியல் மேடைனா இதுவரைக்கும் என்ன? அண்ணா, கலைஞர், இலக்கிய தமிழ், அலைட்ரேஷன், மணிமொழி, எம்ஜிஆர் படங்களுடைய இமேஜை மேடைக்கு கொண்டு வந்த ஒரு சிம்பாலிசம், ஜெயலலிதா அம்மா, அத்தாரிட்டி, டிஸ்டன்ஸ், ஒரு ஆவுரா, எல்லாத்தையும் ஒரு காமன் த்ரெட்ல தலைவர் மேடையில, மக்கள் கீழே. தலைவர் பேசுவாரு, மக்கள் கேட்பாங்க. பவர் எப்பவுமே மேலேந்து கீழே வரும். இட்ஸ் அ டாப் டவுன் அப்ரோச். விஜய் என்ன பண்றாரு? பீரோவுக்குள்ள என் அப்பா இல்லைன்னு யாரும் கேட்காம கத்துறாங்கன்னு ஒரு கபோர்ட் ஜோக். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வெட்டைக்காரன் பாட்டு. தில்லா கெத்தா சொல்வேன். கண்டிப்பா இது ஒரு சிஎம் உடைய லாங்குவேஜ் இல்லதான். இது ஒரு டீ கடை, ஒரு காலேஜ் கேண்டீன், இது ஒரு வாட்ஸ்அப் குரூப், அவங்களுடைய லாங்குவேஜ். ஜென்ஸையும் ஜென் ஆல்பாவும் இன்ஸ்டாகிராம்ல எப்படி பேசுறாங்களோ அதை நம்ம எப்படி பேசுறாங்களோன்னு சொல்லக்கூடாது. ஜென்ஸையும் ஜென் ஆல்பாவும் இன்ஸ்டாகிராம்ல எப்படி பேசுதுங்களோ அந்த ரெஜிஸ்டர்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு பேசுறாரு. அவர் சிஎம்மா தெரியணும் அப்படின்னு முயற்சியே பண்ணல. நான் ஒரு சிஎம்மா தெரியணும், ஒரு தலைவனா இருக்கணும், ஸ்டேஜுக்கு மேல நின்று பேசுறேன், மக்கள் கீழே இருந்து கேட்கறாங்க, அந்த முயற்சியே செய்யல. அதுதான் பாயிண்ட். நான் உங்களை மாதிரி தான். இந்த சேர் ஒரு சிம்பல் தான். உண்மையான பவர் உங்ககிட்ட தான். இத ஒவ்வொரு வரியிலையும் ஒரு சப் டெக்ஸ்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கடைசி வரி வேற சொல்றாரு, பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனம் தான். அரசியல் சயின்டிஸ்ட் இத டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு படி மேல போய் சொல்றேன், இது ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட். மேடை பேச்சுங்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த பீப்புளா இருந்தது. விஜய் அதை ஒரு கான்வர்சேஷன் வித் த பீப்புளாக மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இனிமே தமிழ்நாடுல வர்ற ஒவ்வொரு புதிய அரசியல்வாதியும் இந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிட்டானுங்க. ஏற்கனவே போயிட்டானுங்க. இன்னைக்கு ட்வீட்ல, எக்ஸ்ல எப்படி ட்வீட் பண்றானுங்க பாருங்க. இது இவங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு? கருணாநிதியா, அண்ணாவா, பெரியாரா? இப்ப நான் சொல்றேன், என்ன கோட் பண்ணலாம். தமிழ்நாடுல வரக்கூடிய ஒவ்வொரு புதிய அரசியல்வாதியும் இனிமே இந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ண வேண்டிய நிலைமைக்கு போவாங்க. அதர்வைஸ் தே cannot survive. இந்த ஸ்பீச்ல, நேத்து ஸ்பீச்ல ஒரு அலிகேஷனை ஒரு அஃபென்ஸா மாத்துறாரு. ஒரு பேர் சொல்லாம ஒரு ஊருக்கே புரிய வைக்கிறாரு. 8 கோடி மக்களுக்கு, 8 கோடி மக்கள் இல்ல, இன்னைக்கு விஜயை ஃபாலோ பண்றது தமிழ்நாடு மக்கள் மட்டும் கிடையாது, பல கோடி மக்கள், பல நாடுகளையும், வேறு மாநில மக்களும், வேறு கலாச்சார மக்களும், வேறு இனங்களும் பார்க்குது. சோ நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு அலிகேஷனை ஒரு ஸ்பீச்ல அஃபென்ஸா மாத்துறாரு. ஒரு பேர் சொல்லாம ஒரு ஊருக்கே புரிய வச்சாரு. பை எலெக்ஷனை ஒரு ரெஃபரண்டம் ஆக்குனாரு. லஞ்சத்துக்கு எதிராக தன்னுடைய பெயரையே மக்கள் கையில ஒரு ஷீல்டா கொடுத்தாரு. இதுல எதை ஸ்டேஜுக்காக பேசுறாரு, எதை மக்களுக்காக பேசுறாருன்னு காலம் தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு அரசியல் பேசுற முறையே மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அரசியலை பார்க்கிற முறையே மாறிக்கிட்டு இருக்கு. யார் முன்னாடி? நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு சுதந்திரத்தை ருசிக்க சொல்லி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு வார்த்தை சொல்றாரு, கஷ்டத்தை கிட்டத்தட்ட எல்லாருமே தாங்கிடுவாங்க, ஆனா ஒரு மனுஷனுடைய உண்மையான குணத்தை டெஸ்ட் பண்ணணும்னா அவன் கையில கிவ் ஹிம் பவர், அவன் கையில அதிகாரத்தை கொடு. கஷ்டம் வந்து எல்லாராலையும் தாங்க முடியும், ஆனா பவரை, சக்தியை எல்லாராலையும் தாங்க முடியாது. சோ ஒரு மனுஷனுடைய உண்மையான குணத்தை நீ டெஸ்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இவன் நல்லவனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவன் கையில அதிகாரத்தை கொடு. சிஎம் விஜய் கையில இப்ப அதிகாரம் இருக்கு. மேடையில சொன்னது கவர்ச்சியா இருக்கா? அதை அவரு நிர்வாகத்துல நிரூபிப்பாரா? அதுதான் அடுத்த 5 வருடத்துடைய தமிழ்நாட்டு கதை, உண்மையான கதை.